ஹாய்டா, அன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜிக்குக்குடி அபியூசிவ் ஹஸ்பண்ட் பார்ட் ரீச் ஓகேவா. அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறேன்டா. நம்ம சேனல் வந்துட்டு ஜனவரி 5 வரைக்கும் தான் ரன் ஆகும் ஓகேவா. அதுக்கப்புறம் டெலிட்டட் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டோரி கேட்கணும்னு நினச்சாலும் கேட்டுக்கோங்க. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண கேட்க சொல்லுறேனாக்கா நீங்கள் பெண்டிங் ஏதாவது வச்சிருப்பீங்க இல்லையா, நம்ம பொறுமையாக கேட்டுக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்டோரி வச்சிருந்தீங்கன்னாக்கா அதை கேட்டுக்கோங்கடா ஓகேவா. ஏன்னா அதுக்கப்புறம் ரன் பண்ண முடியாது, 2 சேனலும் டெலிட் பண்ணிட்டு அந்த ரீசனால் தான். அதுக்குள்ள நானும் 2 பெண்டிங் ஸ்டோரிலாம் ஃபினிஷ் பண்ணிடுறேன் ஓகேவா. அப்படி ஸ்டோரிக்குள்ள போகிறேன்டா. லாஸ்ட் பார்த்து எப்படி பண்ணிருப்பாங்க, நம்ம ஜிம்மில் வந்துட்டு நம்ம டேவை வார்த்தையில காயப்படுத்திருப்பாங்க. டே அப்படின்னு ரொம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா, ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் டைம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு, ஜிமின்ங்க பாரு நாங்கள் 1 செகண்ட் கூட உன படம் நினச்சதை எடுத்தாங்க. நாங்கள் அப்படி நினைப்போம் பையன் டே உன்னை பார்த்து அப்படி நினைப்போமா. ஜிம்முக்கு ஒயின் கேட்குறா, ஜிம்மின் பார்க்குறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. நீ ஹாப்பியாக இருக்குங்க நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம் சொல்லிட்டாங்க. நான் ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சேன். ஒயின் செஞ்சுன்னு கேட்குறாங்க. ஆமாண்டா நீ ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு என் ஒயின் அவன்கிட்ட ஒன்று கேட்குறேன். ஹானஸ்டாக பதில் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ என் ஷுவா கிட்ட மோன் பண்ணிட்டு அப்படி கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குற ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. நீ என் ஷுவா கிட்ட மோன் பண்ணிட்டு அப்படி கேட்குறாங்க. நான் எப்படா சொல்கிறாங்க. என் அண்ணாவை லவ் பண்ணியிருக்கேன், உங்கள் 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு, ஆனால் மேரேஜ் ஆகல. ஆனால் அப்படி இருக்கப்போ உன்னாலே என் அண்ணா கிட்ட மோன் பண்ண முடியாதப்போ உன் அண்ணா கூட நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கேன். ஒயின் உன் அண்ணா என்னோட ஹஸ்பண்ட், நான் அவனுக்கு ஒரு ஒய்ஃப், ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கேன், ஒரு குழந்தைய பெற்றிருக்கேன். சின்ன வயசுல உன் அண்ணா லவ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ லவ் பண்ணணும்னு உனக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது உன்னோட அண்ணாவோட பிளேஸை எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? உன் அண்ணா இறந்து 6 months கூட கம்ப்ளீட் ஆகலை. ஒயின் அதுக்குள்ள என்னோட அண்ணாவோட பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? ஜிம்னு கேட்குறாங்க. நானும் அண்ணாவை லவ் பண்ணுறது அவ்வளோதானே சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குற ஜிம்மின் சொல்லிட்டாங்க. சொல்ல நானும் அண்ணாவும் லவ் பண்ணுறது அவ்வளோதானே எங்கள் லைஃப்ல இருந்தது அப்படி கேட்குறாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படியே சொல்லிட்டாங்க. சொல்லு அவரோட பிளேஸை நான் வேற பர்சன் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். நீ ஒரு பர்சனல் ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல? ஜிம் கேட்குறாங்க. நான் ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சியா? ஜிம் கேட்குறாங்க. ஒயின் பார்க்குறேன். அப்படி நான் சொல்லிடுதாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அந்த ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நீ அந்த ஃபேமிலி கூட அட்டாச் ஆகிட்டு நீ உனக்கு நியூ லைஃப் சொல்கிறாங்க. என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதானே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயின் ரொம்ப அழகா இப்போ பாரு ஜிமின் நாங்கள் சத்தியமான படம் நினைக்கவே இல்லைடா ஜிம் சொல்கிறாங்க. ஒயின் சொல்கிறாங்க. ஜிமின் தான் என் சுகா எல்லா சுகா அண்ட் என்ன 2 பேரும் எந்த கூட நினைச்சேன். எனக்கு என்கிட்ட இருக்கா என்ன ஒயன் இருக்கா அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் தெரியுமா. உங்க 2 பேரும் நான் பார்த்துக்கணும்னு நினைச்சேன். ஸ்டார்டிங்ல நான் ஒரு தப்பு பண்ணேன், ஏன்னா அந்த வேர்ல்டு வாழ முடியாது அப்படின்னு நினைச்சிட்டேன். என் குழந்தைய பத்தி கூட யோசிக்காம அந்த வேர்ல்டு போறதுக்கு ரெடி ஆகிட்டேன். எனக்கு என்னால் ஒரு அண்ணனை மறக்கவே முடியல. என் அண்ணாவையும் என்னால் மறக்க முடியாது, உன்னோட அண்ணாலையும் என்னால் மறக்க முடியாம நான் சூசைட் பண்ணிக்க ரெடி ஆகிட்டேன். சூசைட் பண்ணிக்க அட்டன் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் தான் என்ன சர்வ் பண்ணியிருக்கீங்க. அப்போ அதுக்கப்புறம் யோசிச்சேன். டாக்டர் எனக்கு அட்வைஸ்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு குழந்தை இருக்கு, எனக்கு அப்புறம் நீங்க 2 பேர் இருக்கீங்க, உங்க 2 பேர் லைஃப் நான் பார்க்கணும். என்னோட அண்ணா இறந்துட்டாங்க, உன்னோட அண்ணா இறந்துருக்காங்க, ஆனால் அந்த பிளேஸ் வந்து நம்ம பார்த்துக்கணும், இந்த ஃபேமிலி நான் நினைச்சேன். ஆனால் நீங்க எதுவும் என்ன படம் நினைச்சிட்டு சொல்றாங்க. ஜிமினா திரும்ப அதே வார்த்தை சொல்லாதுடா, வார்த்தையில கொள்ளாது சரியா. நாங்கள் சத்தியமா நினைக்காது தாங்க ஒன்று போய் நாங்கள் அந்த படம் நினைப்போம். நீங்களோட ஜிமின்டா, நீங்களும் எங்களோட பேபி, நம்ம குழந்தையோட குழந்தை, ஃபர்ஸ்ட் குழந்தை, நாங்கள் அப்படி நினைப்போம். அப்படி நினைக்கிறியா ஜிம் கேட்குறா. ஜிம் பார்க்குறீங்க அப்படிதான் நினைச்சிருக்கீங்க சொல்றாங்க. இல்லைனாக்கா என்னை பத்தி நீங்க உங்க 2 பேருக்கு எல்லாமே தெரியும். நான் நினைச்சேன் நீ எனக்கு அடிக்கடியா சொல்லுவேன், நான் அவனுக்கு ஒரு அம்மா மாதிரி சொல்லிட்டே இருப்பேன், நான் அவனுக்கு ஒரு அம்மா மாதிரிடா சொல்லிட்டு இவன் என்னோட சோல் மட்டும் நினைச்சா. நீங்க 2 பேருமே என் மனசு புரிஞ்சுக்கலையே. என்னோட மனசு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னாக்கா எனக்கு எப்படி மேரேஜ் பண்ணி வச்சிருப்பீங்களா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஒயின் ரொம்ப அழகாங்க பாரு, சத்தியமா அப்படி நினைக்கவே இல்லை. அந்த பாசம் இப்படி ஒரு பாசம் இருப்பாங்க எனக்கு தெரியவே தெரியாதுடா. எனக்கு அவங்க நம்பிட்டு அவங்களோட ஃபேமிலி, உனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும், நம்ம குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும் நாங்கள் நினைச்சோம்டா. நம்ம இன்னும் ஒரு அப்பா வேணும், நம்ம ஜிம்முக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேணும், அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, அவன் வாழ வேண்டிய பையன் சொல்லிட்டு அப்படிதான் நினைச்சோம். எனக்கு எங்களுக்கு நீயும் குழந்தைதான், இன்னும் குழந்தைதான், நாங்கள் அப்படிதான் நினைச்சோம். மற்றபடி நீ ஹாட் ஆகும்னு சொல்லிட்டு சத்தியமா நாங்கள் எதிர்பார்க்க எதுவுமே நாங்கள் யோசிச்சு பண்ணலடா. நாங்கள் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், நாங்கள் நம்பிட்டு அவங்களோட ஃபேமிலி நல்லவங்களா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டோமே தவிர மற்றபடி சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஜிம் வர ஒயின் ரொம்ப அழகா இல்லைடா, நம்ம யாராலும் வேண்டாம்னு சொல்லுவாங்க மேரேஜ், அப்போ கொண்டு வச்சா போக சரியானு நாங்கள் நினைச்சிட்டேன். நீ ஹாப்பியாக நினைச்சு நாங்கள் பண்ணோம்டா. ஒயின் ரொம்ப அழகா மற்றபடி ஒரு சஃபர் ஆகும் நாங்கள் எதுவும் பண்ணவேடா, நீ இப்படி ஒரு ஹெல் அனுபவிச்சிருக்க சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம அப்படியே விட்டுப்படா. ஒரே ஒரு டைம் ஃபோன் பண்ணி ஒயனுக்கு எப்படி இருக்கு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ஏன் சொல்லணும் ஒரு ஜிம்ல அழுதுட்டே இருக்காங்க. என்னை பற்றி ஒரு டைம் யோசிச்சிங்க, என்னால் வேற ஒரு பாசம் ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? அவனோட அண்ணா பிளேஸ்ல ஜிம் ரொம்ப அழகாங்க. அவன் இறந்து ஒரு 6 months 1 year கூட ஆகவே இல்லையே. ஜிம் ரொம்ப அழகாங்க. அதுக்குள்ள நான் அவங்கள்ட்ட மோன் பண்ணிட்டு வரா ஜிம்னு கேட்குறாங்க. நாங்கள் வாழ்ந்த வழக்கு அவ்வளோதான் நான் ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ என்னால் பார்த்து சொல்லவும் இல்லை. ஒயின் ரொம்ப அழகா இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. பாரு ஜிம்மு புரியுது, ஆனால் நீ ஒயனை டேவே வார்த்தையில காயப்படுத்தாது, நீ எவ்வளோ சஃபர் ஆகிருக்கு எனக்கு புரியுது, ஆனால் ஒயன் டேவை காயப்படுத்த எனக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப லவ் வச்சிருக்காங்க. ஜிமின் எனக்கு மேரேஜ் அன்னைக்கு கூட என்ன ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டாங்க, பத்திரமா பார்த்துக்கோங்க சொல்லிட்டு. சரி அவங்கள தப்பு இல்லை, ஏன்னா எங்களுக்கே அவங்க பற்றி தெரியாதப்போ அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க நம்பினோட ஃபேமிலி ட்ரெடிஷனுக்காக தான் மேரேஜ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி ஜங்கோட கேரக்டர் அவங்களுக்கு தெரியாது சரியா. அப்படியா ஏன்னா எங்களுக்கே தெரியாதப்போ அவங்க தெரியாது இல்லை. நீ கோவப்படுது, அவங்க வார்த்தையில காயப்படுத்துறாங்க. 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணுறாங்க பாரு, அவங்க 2 பேரும் ரொம்ப அழகாங்க ஜிமின் அப்படி சொல்லி என்ன சொல்கிறாங்க.
எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த குழந்தைய வயிற்றுல கூட தெரியவில்லை அங்க நான் ஒரு குழந்தைய வந்து ஹோல்டு பண்ணியிருக்கேன், எனக்கு அது கூட எனக்கு தெரியல அங்க சொல்லிட்டு ஜிம் ரொம்ப அழகாங்க. அவங்க ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. அந்த குழந்தை எந்த ஒரு தப்புமே பண்ணாம இறந்து போயிடுச்சுல சரின்னு சொல்றாங்க. எனக்கு அந்த குழந்தை அவருக்கு ஜம் கூட அவரு அப்படி இருந்தா பிடிக்காம இருக்காங்க. அந்த குழந்தைன்னு ஒன்று அது பாவம் இல்லையா அது ஜிம்முக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த குழந்தை இப்படி இறந்து போறதுக்கு நான் ரீசனான்ற மாதிரி பார்த்துருக்காங்க. பாரு தப்பு மேலே இல்லை சரியா ஜான் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வேற இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி தெரிஞ்சாக்க ஆண்டி அங்களால தாண்டி உனக்கு இப்பெல்லாம் விஷயம் நடக்குது தெரிஞ்சா சத்தியமா அங்கே ரெண்டு துடிச்சு போயிருவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப சென்சிட்டிவ், உனக்கே தெரியும். அவங்க ரொம்ப ரொம்ப லவ் கேர் கொடுக்குறவங்க. அந்த வீட்டுக்கு ஒரு சனி லாஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க. என்னே சரி ஒன்னே சரி ஒன்று அப்படிதான் பாக்குறாங்க. இவரும் உன்னை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இவ்வளோ விஷயம் நடந்ததுன்னு தெரிஞ்சா சத்தியமா ஆண்டி தாங்கிக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்றாங்க. ஜிம்மி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னுக்கு எப்படி கம்ஃபர்ட் பண்ணது தெரியல. பார்த்தா அழுதுட்டே இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம பேபி பார்த்தா மம்மா அப்படி சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஜின்னு புரிஞ்சுக்கிறாங்க உனக்கு பசிக்குது போல சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜேவோ கிட்ட நம்ம ஜின்னு சொல்றாங்க ஜெகோப் சொல்றாங்க ஹியாங் சொல்றாங்க பேபிக்கு ஃபுட் எதனா கேண்டீன்ல சொல்றாங்க. சரி ஜெகோப் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஃபுட் வந்து பேபிக்கு ஃபிட் பண்ண ஜின்னு ட்ரை பண்றாங்க. ஜின்னு பேபி தான் ஃபுட்டு வேணும் தட்டி விட்டுட்டே இருக்கு. ஜின்னு பாக்குறாங்க என்னம்மா என்ன வேணும்னு கேட்குறாங்க. பேபி தான் ஜிம்மோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஜின்னு புரிஞ்சுக்கிறாங்க. டே உனக்கு வந்துட்டு உனக்கு இனியே ஃபிட் பண்ணுறா சொல்றாங்க. ஜின்னு பாக்குறாங்க. இப்போ எல்லாருமே ரூம்ல இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்கு. ஜெகோப் தான் நாங்க வெளில இருக்க சொல்லி ஜெகோப் போயிடாங்க. இப்போ நம்ம ஜின்னு அங்கே தான் இருக்காரு. இப்போ என்ன பாக்குறா டே அப்படி சொல்றாங்க. டே நேரில் போய் அழுதுட்டே இருக்காங்க. அப்படி அவரோட அவரை தாமிட்டு முடிஞ்சு போய் நான் இப்போ நம்ம வேண்டாம் எந்திரி சொல்லிட்டு போட்டே அனுப்பிச்சு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஜின்னு தான் இருக்காங்க. இப்போ ஜின்னு தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க ஃபீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனல் நம்ம ஜிம்மி பேபி ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம பேபிக்கு கொஞ்சம் அமைதியாயிடுது. நம்ம ஜெவ் போயிட்டு இருக்காங்க. ஜெவ் பக்கம் அழுதுட்டே டேவ் பக்கம் ஜெவ் ஒரு மாதிரி கிட்டே ஜெவ் கிட்ட வராங்க. பாருங்க சொல்றாங்க. இப்போ நம்ம டேவ் ஒரு பார்வை தான் பாக்குறாங்க. ஜெவ் இப்போ பாவம் அவர் வந்து என்ன சொல்லிட்டு அவர் போயிட்டு அப்படி முறைச்சு பாக்குறாங்க. தம்பி இப்படிதான் அப்படி கேட்குறாங்க. சத்தியமே தம்பி அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் கேட்குறப்போ ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கு. எனக்கு ஜிம் இந்த மாதிரி சஃபர் ஆகுது நாங்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எங்கள் அப்பா அம்மாவும் சரி நாங்களும் சரி ஜிம்மை கஷ்டப்பட்டு நாங்கள் நினைக்கவே மாட்டோம். இவன் ஜங்க் ஃபுட் பண்ணுறா சொல்லி எனக்கு தெரியவே ஜிம்னா சொல்லிட்டு இப்போ டாக்டர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் ஜிம் எங்கள்கிட்ட கூட சொல்லவே இல்லை சொல்லிட்டு நம்ம ஜிம் ஜெயப் சொல்றாங்க. நம்ம டேக்கு அவ்வளோ கோவம் வருது. தம்பி இப்போ எங்கன்னு கேட்குறாங்க. ஃபாரின் போயிருக்கான்னு சொல்றாங்க. வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயப் பயம் வருது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜெக்கி வேலை கோவம் வந்தா கூட வந்து என்ன நடக்க சொல்லிட்டு அவருக்கு பயம் வருது. இப்போ நம்ம டேவோட அப்பா வந்து பாக்குறாங்க. அவன் ஏன் டேப் சொல்றாங்க. ரெண்டு பேருக்கான அவ்வளோ டேஸ் அப்பா சொல்றாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. அது சொல்றாங்க ஜிம் நினைச்சிட்டாங்க. ஜிம் கொண்டு அப்படி கேட்குறாங்க. இப்போ பாக்குறாங்க. அப்பா அது சொல்றாங்க. இப்போ நம்ம ஏன் நாட்டியோட ஹார்ட் பிடிச்சி நான் சொல்லிட்டு கூட சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அங்கே போயிரு சொல்லிட்டு ஏன்னா இப்போதான் அவங்க அம்மாவுக்கு அந்த சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறேன்னு சொல்லி ஜிம் நினைச்சிட்டா சொல்றாங்க. எந்திரிச்சிட்டாப்பா சொல்றாங்க. வாங்க போய் பார்க்கலாம் சொல்றாங்க. இல்லப்பா அவங்க பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு காசு சொல்லுங்க. அப்படியா சரி சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. ஜிம்முக்கு ஒன்றும் இல்லை மயக்கம் தானே மற்றபடி எதிர்க்கா சரியா சரி பயப்படாது சரி சாப்பிட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா சாதாரணமாக எடுத்துக்க அவங்களுக்கு அவளுக்கும் தெரியுது அவங்களுக்கு. நம்ம டேவும் வயனு அமைதியாக இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம பேபி வந்து ஃபீட் பண்ணி முடிச்சு இப்போ நம்ம ஜின்னு வந்துருக்குறாங்க. வா அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி தூக்கிக்கிறாங்க. இப்போ ஜின்னு அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜின்னு டேவர் அப்போ பண்ணுறாங்க. பார்த்தாக்கா இவங்க எல்லாம் 3 பேர் இருக்காங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. ஏன்பா ஜிம்னு சொல்றாங்க. அங்கிள் உள்ள தான் இருக்கா சொல்றாங்க. டப்பு டேவோட அப்பா உள்ள வராங்க. ஜிம்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் சொல்றாங்க. எப்படிப்பா இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்க நல்லா இருக்கா அங்கிள் சொல்றாங்க. என்னப்பா இதெல்லாம் சரி சாப்பிட்றது இல்லையா ஹெல்த்தை பார்த்துக்கிறது இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் அமைதியாக இருக்காங்க. அப்பா உங்க ஆண்டி பேர் உடம்பு சொல்லாமல் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம். நான் அதை வேறு பார்த்துருந்தேன்னா அந்த ஒன்று சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி ஓகே தானப்பா ஒன்றும் இல்லை சொல்றாங்க. நல்லா டைமுக்கு சாப்பிட்டுப்பாங்கப்பா அது போனவங்களும் நினச்சிட்டு இருக்காதப்பா உனக்குன்னு ரொம்ப குழந்தை இருக்கு. ஒரு ஃபேமிலிக்கு 2 ஃபேமிலி இருக்கு உனக்குன்னு சரியா உனக்கு ஏன்னா யாரும் இல்லாமல் இல்லை நாங்கள் எல்லாரும் அப்படி தானப்பா இருக்கோம் அப்படி சொல்றாங்க. ஜிம் அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்குமே அழக்கூடாது சரி எதுக்குமே கண்கலாம் கூடாது சொல்லிட்டு இப்போ ஜிம்ல இருக்காங்க கேஸ் இருக்கு. அதெல்லாம் வைப்படி விடாம டேவோட அப்பா வைப்படி விட்டுட்டு இருக்காங்க. அவங்க பாவம் அவங்களுக்குமே வந்துட்டு பாசம் இருக்கு. எல்லாருக்குமே பாசம் இருக்கு. யாருமே ஜிம் பாசம் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப லவ் பண்றாங்க. ஆனா ஜிம் தான் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. எனக்கு அவர்கிட்ட கேட்காம அப்படி அவருக்கு மேரேஜ் விருப்பம் பண்ணி வச்சது செகண்ட் ஜங்க் ஃபுட் பண்ணது இதெல்லாம் அவ்வளோ ஏற்றுக்க முடியல. ஆனால் இந்த அங்கிளாக இருக்கட்டும் இல்லை அந்த ஜங்கோட அப்பா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப லவ்லி பர்சனாக இருக்காங்க. இப்போ ஜிம் யாருமே ஜிம்னால ப்ளேம் பண்ண முடியல. ஜிம் அப்படி அமைதியாக இருக்காங்க. எதுக்கும் இது பண்ண சொல்லி நாங்கள் இருக்கோம் அப்படி சொல்றாங்க. இப்போ ரொம்ப சின்ன ரொம்ப டே பார்க்குறாங்க. அப்பா சொல்றாங்க சொல்றாங்க. ஜிம் கொஞ்சம் டேஸ்க்கு நம்ம வீட்டில் இருக்கட்டும்பா சொல்றாங்க. என்ன அப்படியா சொல்றாங்க. ஆமாப்பா நம்ம வீட்டில் சொல்றாங்க. அதுவும் கரெக்டு தான். அவங்க அம்மா வீட்டில் சர்ஜரி பண்ணி வந்திருக்கா பேபிலாம் இருந்துனாக்கா அவளும் கொஞ்சம் நல்லா நார்மல் ஆகிடுவா. அப்புறம் ஜிம்மு நம்ம வீட்டில் கொஞ்சம் டேஸ்க்கு இருக்கட்டும் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் சரி உடம்பா சரியானதுக்கப்புறம் அனுப்பிடலாம் சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்றாங்க. இப்போ ஜின்னுக்கு ஜவாப் ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு கலந்து ரூமுக்கு இருக்காங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. என்னங்க சொல்லிட்டு ஆமாப்பா ஜின்னு கொஞ்சம் டேஸ்க்கு நம்ம வீட்டில் இருக்கட்டும் அவன் எங்கள் வீட்டில் தான் சரியாயிடுவான் சரியா கொஞ்சம் டேஸ்க்கு நாங்கள் பார்த்து கவனிச்சு அதுக்கப்புறம் மேரேஜை மேரேஜை பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன அந்த டைம் மேரேஜ் பண்ணணும்னு நினச்சது பேபிக்கு வந்துட்டு அப்பான்றது தெரியணும்ன்றக்காக தான். எனக்கு வளர்ந்துட்டாக்கா அப்பான்றது தெரியாமல் ஏன்னா நியூ ஒரு பர்சன் அப்பா அக்செப்ட் பண்ணி கஷ்டமாயிடும் அதுக்காக தான் சரியா அதான் அவங்க மேரேஜ் ஆகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன அமைதியாக இருக்காங்கட்டே வந்து ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் முடிவு எடுத்துட்டாரு சொல்லிட்டு ஜின்னுக்கு புரியுது. ஜின்னுக்கு ஜெயிப்போம் ஜெயிப்பாங்க. ஜின்னா எங்க சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க என்ன அப்படி சொல்கிறாங்க அந்த அங்கிள் சொல்கிறாங்க.
அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு இப்போ அப்படி தானே இப்போ ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் டேவோட அம்மா சாப்பிட்டுருக்காங்க. இந்த பக்கம் டே ஒயின்னு நம்ம டேவோட அப்பா முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. டேக்கு மனசுக்குள்ள அப்படி ஒரு கோவம் ஜவுக்கு மேலே கையில் கடிச்சா அப்படி என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு கோவமாக இருக்காங்க. ஒயலுக்கு அதே கோவம் இருக்குது. அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஒயலோட டேவோட ஒயல் நம்ம பார்க்குறாங்க. டே ஒயன் ரொம்ப அழுதுட்டீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. ஆமாம் அழுதுருக்காங்க. அப்படின்னா ஜிம்முக்கு இந்த மாதிரி அடிச்சு சொல்கிறாங்க. என்ன ஜிம்முக்கு என்ன கேட்குறாங்க. அம்மா நீங்கள் பேனிக் ஆகாதீங்க அப்படி சொல்லி டே சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஜிம்முக்கு என்ன கேட்குறாங்க. அம்மா அங்கே ஒன்றும் இல்லை அவன் சரியாக சாப்பிட போகிறக்கு மயங்க வந்துட்டு சொல்கிறாங்க. மயங்க வந்துட்டேன். ஆமாம்மா மயங்க வந்துட்டேன். நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இங்கே தான் சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா இறங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்க பாருங்க இப்போ தான் உங்களுக்கு நார்மல் வரைக்கும் ஷிஃப்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்க சார்ஜில் பண்ணியிருக்காங்க. தரிசனம் அமௌண்ட் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் ஜிம்மு பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா அவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நான் கூட்டிகிட்டு வரேன் சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க. பாருங்க ஒன்று நான் பார்த்துட்டு ஜிம் நல்லா தான் இருக்கான். அவன் சரியா சாப்பிடாம இருக்கா. சரி எனக்கு புரியுது அவன் மனசுக்குள்ள எவ்வளோ பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். அங்கே ஹாப்பியாக இருக்கான்னு சொல்லிட்டு அவனா மனசுக்குள்ள எவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு தெரியும். அவன் வெளில சொல்லாம இருக்கா. சரியா அவன் அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே சொல்ல மாட்டான். மனசுக்குள்ள வச்சுப்பா ரொம்ப சென்சிட்டிவ் இல்லையா. நீ கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பொறுமையா அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் போனது நானே ஜிம்மு கூட்டிட்டு வரேன் சரியா சொல்றாங்க. இப்போ செட்டியா நம்ம பார்க்குறீங்க ஜிம்மு கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. குழந்தை ஜிம் நல்லா தான் இருக்காங்க அந்த வீட்டில். அவங்களுக்கு எதுவும் கஷ்டமும் இல்லை சொல்றாங்க. இப்போ இதை கேட்க டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன இந்த மாதிரி நடந்தது தெரிஞ்சா கண்டிப்பா டேவோட அப்பா மேலே தாங்கி முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன நம்ம நம்பி விட்டு போயிருப்பான். சரி என்ன ஷிகாவை நம்ம நம்பி விட்டு போயிருக்காங்க. நம்ம தான் பார்த்துக்கணும். அவன் மேரேஜ் பண்ணி கொடுத்து கூடாதுன்னு சொல்லுவேன். அவனுக்கும் பேபிக்கு ஒரு அப்பா ஒரு பாசம் வேணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். பேபிக்கு ஒரு அப்பா வேணும். ஜிம்முக்கு ஒரு கம்ஃபர்ட் வேணும். அதுக்காக தான் ஓகேவா. ஆனால் அதுக்காக ஜிம் அப்படி விட முடியாது. சரியா ஜிம்ல ஹாப்பியாக இருக்கணும். நம்ம எல்லாமே பார்த்துக்கணும். அவன் சரியா ஃபோன் கூட நம்மகிட்ட பேசவே இல்லையா. எனக்கு அதை ஜிம்ல கேட்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்றாங்க. டேக்கு ஒரு பயமா இருக்காமா. அதெல்லாம் அவங்க அவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்றாங்க. இல்லப்பா நான் பேசணும் சொல்றாங்க. பேசலாம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க டைம் எடுத்துக்கோங்க சொல்றாங்க. இது எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. சின்னதாக கூட ஜிம் ஹாட் ஆகிடக்கூடாது. எனக்கு அவனுக்கு யாரும் நினச்சி அவன் ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா சொல்றாங்க. எனக்கு சுகா இல்லை என்னவும் இல்லை. அதனால நம்ம மேரேஜ் பண்ணி வச்சிருக்கோமா என்ன நினைக்கிறான்னு தெரியல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்ல டேவோட அம்மா சொல்றாங்க. இப்போ நம்ம டேக்கு புரியுது. இப்போ அம்மா கிட்ட விஷயம் தெரியல கண்டிப்பா உடஞ்சி போயிருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜிம்ல ரொம்ப பிடிக்கும். பேபி அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் சன்னிலாவா அவர் அந்த வீட்டுக்கு போயிருப்பாரு. செகண்ட் நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாசம் என்ன அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் பையன் அப்படி பார்த்தா எல்லாருமே ஃபர்ஸ்ட்ன்றனால அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பாசம் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா. டேவோட அம்மா சொல்றாங்க. பாரு ஜிம்லுக்கு எந்த ஒரு குறையான பத்தி இருக்கக்கூடாது. கஷ்டமே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாமே பண்ணணும். சரியா சொல்றாங்க. அம்மா அவன் நல்லா தான் இருக்கா சொல்றாங்க. அப்பா கூட சொல்றாங்க கொஞ்சம் டேஸ் ஜிம் நம்ம வீட்டில் இருக்க சொல்லிட்டு நிஜமாவா சொல்றாங்க. ஏங்க அப்படியே சொன்னீங்க எனக்கு. ஆமா கொஞ்சம் டேஸ்க்கு பேபி ஜிம் நம்ம வீட்டில் இருக்கட்டும். எனக்கு கொஞ்சம் ஜிம் கொஞ்சம் சரியில்லை. எனக்கு தோணுது பார்க்கும்போது தெரியுது ஜிம் கொஞ்சம் சரியா சாப்பிடல. இது கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்க வீக்காக இருக்க மாதிரி இருக்கு. கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கட்டும். சரியா அவன் கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு அந்த வீட்டுக்கு போவோம் ரெடியாக இருக்கிற மாதிரி மைண்ட் செட் வந்துட்டு வரட்டும். அப்புறம் அனுப்பலாம். சரியா சொல்றாங்க. நம்ம ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்றாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. அதான் கரெக்டு. கொஞ்சம் நாளைக்கு பேபி ஜிம்மியும் கூட இருந்தால் நல்லா பார்த்துப்பேன். ஜிம்மியை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டு பேபி கொஞ்சம் நல்லா பார்த்து நம்ம அதுக்கப்புறம் அனுப்பலாம்னு சொல்றாங்க. என் டே ஃபர்ஸ்ட் பர்த்டே கூட நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணலாமா. டேவோட அம்மா கேட்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஏன்னா பேபி நம்மளோட குழந்தை தானே அது. நம்ம வீட்டில் ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோமா அப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அம்மா இதுக்கப்புறம் என்ன ஆசைப்படுங்க அதெல்லாம் நடக்கும். சரியா சொல்றாங்க. நிஜமா சொல்றாங்க. பேபி நம்ம வீட்டில் தானே இருக்கும். சரியா சொல்றாங்க. அப்படியா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சரி சொல்லிட்டு இப்போ டே முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் ஜிம் எங்க கூட தான் இருப்பான். நம்ம வீட்டில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் 2 ஹவர்ஸ் சாப்பிட்டு பார்க்குறாங்க. டே இங்கே பாரு நானே ஜிம்ல பார்க்க வரேன். நீ வேறு கூட்டிட்டு போக சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க கூட்டிட்டு போக சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வீல் சேர் வர வச்சுட்டு அதுலேயே அரேஞ்ச் பண்ணி நம்ம கூட்டிட்டு போறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா அப்படியே நம்ம வெளியே படுத்துருக்காங்க. ஜிம் வந்துட்டு ஜிம் கொஞ்சம் சாப்பிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. ஜிம் சாப்பிட மாட்டேன்றாங்க. பேபி வந்துட்டு மும்மா சொல்லிட்டு இருக்கு. பேபி ஜிம்ல வந்துட்டு என்னம்மா ஜிம் கேட்டிருக்காங்க. பேபி அந்த ஜிம் வேலை படுத்துட்டு இருக்கு. நம்ம ஜிம்ல வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. என்ன இன்னைக்கு விடவே மாட்டோம் நேரம் கேட்குறாங்க. அவருக்கு வந்து பேபி வந்து பயந்துருச்சு. ஜிம் நேரம் கொஞ்ச நேரம் இல்லாமல் இருந்தனால பயந்துருக்கும். இப்போ ஜெவ பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லை இந்த தூக்கிட்டு வந்தாங்களா அப்போதான் பயந்துட்டான் சொல்றாங்க. அப்படியே ஆமா அப்போதான் அவங்க அம்மா பார்த்துட்டு நான் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு இதில் ப்ளே பண்ணுவான். ஆனால் அவங்க அம்மா வந்து சுற்றி இருக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்படுறான் சொல்லிட்டு அவங்க ஜெவ படம் புரியுது பேபியோட மைண்ட் செட்டு. இப்போ நம்ம டேவோட அம்மா உள்ள வராங்க. ஜிம்னு கூப்பிட்றாங்க. ஜிம் டக்குன்னு பார்க்குறாங்க. ஆண்டி சொல்லிட்டு அவளை எந்திரிக்க டக்குன்னு கொஞ்சம் எந்திரிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் தான் வந்துட்டு இல்லை எந்திரிக்காத உட்கார சொல்லிட்டு இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க. இல்லை வேண்டாம் எந்திரிக்காத பார்த்துக்கிட்டே வராங்க. ஜிம்ப்பா என்னது இதெல்லாம் கேட்குறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க. சரி சாப்பிடல நீ எப்படி கேட்குறாங்க. ஜிம் வந்துட்டு ஆமாம் ஆண்டி சொல்கிறாங்க. ஏன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் எதுவும் சொல்ல மாதிரி இருக்காங்க. பாரு சொல்லலாம் ஒன்றும் இல்லை சரியா நாங்கள் இருக்கோம்ல எதுக்கு நீ அதை கவலைப்பட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. அமைதியாக இருக்காங்க. சரி ஒன்றும் இல்லை சரியா கொஞ்சம் டேஸ்க்கு நம்ம வீட்டில் வந்து சரியாயிடும் சரியா சொல்கிறாங்க. அவனுக்கு எப்போ அவங்க போகணும்னு தோணுதோ அப்புறம் போகலாம் சரியா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்ல அமைதியாக இருக்காங்க. சரின்னு சொல்றாங்க. இப்போ மின்னு பார்த்துட்டு ஜிம்ல அம்மா கூப்பிடுறா. டேவோட அம்மா கூப்பிடுறாங்க. மின்னு தாங்க அங்கே வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அது வந்து ஜிம் மேலே படுத்துக்கிட்டு வர மாட்டேங்குது. இப்போ நம்ம டே தான் வந்து தூக்கத்தை ட்ரை பண்றாங்க. ஆனால் பேபி வந்துட்டு ரொம்ப அழ ஆரம்பிச்சு ஜிம்ல பார்க்குறாங்க. இல்லை அவன் அழகான் விட்டு எப்போ சொல்றாங்க. இப்போ நம்ம டே விட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி அவங்க கொஞ்ச நேரம் வருவான்னு சொல்றாங்க. சரிப்பா எனக்கு புரியுது சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. கொஞ்ச நேரம் பக்கத்துல உட்காந்து பார்க்குறாங்க. பாருப்பா எதுக்கும் ஒரு படம் சரியா நாங்கள் இருப்போம் சொல்லிட்டு அவங்க கம்ஃபர்ட் பேசுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க.
உங்களுக்கு என்னாச்சு ஆண்டி, ஏன் ஹெல்த் எப்படி நீங்கள் பார்த்துக்கல சொல்லி கேட்குறாங்க. அது எனக்கு எப்பவும் வராது நான் சொல்லுவாங்க சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைம் கொஞ்சம் பெருசாக வந்துருச்சு போல தான் சர்ஜரி வரைக்கும் பண்ணிட்டாங்க சொல்லிட்டு தேவையில்லாமல் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஆண்டியே சொல்கிறாங்க. அதை நீங்கள் வர போகிறீங்க நம்ம வீட்டுக்கு, எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, நான் இப்போ நல்லா தான் இருப்பா சொல்லிட்டு தேவையில்லாமல் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம்மு அமைதியாக இருக்காங்க. இப்போ சின்ன கையில் ஃபுட் இருக்குது பார்த்துட்டு தேவையில்லாமல் அந்த ஃபுட்டு கொடுப்பா சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறாங்க, ஃபுட்டு கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறாங்க. இப்போ தேவையில்லாம தான் ஜிம்மு ஆக்காட்ட சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க ஆக்காட்டுப்பா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. ஆக்காட்டு ஆண்டி சொல்கிறேன்னா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முமே ஆக்காட்டுறாங்க. இப்போ தேவையில்லாம ஃபுட்டெல்லாம் ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. பாத்தியா நான் கொடுத்து சாப்பிட்டோம் பாத்தியா சொல்கிறேன். டேவிடாம ஜின்னுக்கிட்ட சொல்கிறாங்க. ஜின்னு அமைதியாக இருக்காங்க. இப்போ நம்ம டேவிடாம கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிறாங்க. இப்படியே அம்மா நீங்கள் கொஞ்சம் வச்சுருங்க அப்புறம் பார்க்கலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 3 days after that அன்றைக்கி ஜிம்முக்கு ஃபஸ்ட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா பார்க்குறாங்க. பார்ப்பா நம்ம டே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க பத்திரமா கூட்டிகிட்டு போய் ஜிம்மு வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு போகிற ஜிம்மை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஜின்னுக்கு ஜெவ் போகிறோம். இப்போ ஜவாப் கேட்குறாங்க. ஜின்னுக்கிட்ட யாங்க சொல்கிறாங்க சொல்லு ஜவாப் சொல்கிறாங்க. அப்போ இனிமேல் ஜிம்மின் பேபி நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்களா அப்படி சொல்லி ஜவாப் கேட்குறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. இல்லை கோபி இப்போதைக்கு ஒரு சுச்சுவேஷனாக அவன் வீட்டுக்கு வந்து சரி வராது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இப்போதைக்கு அவன் இங்கே இருந்தால் சரி வராது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அவனுக்கு, அவன் கொஞ்சம் ஏஜ் ரெக்கவர் ஆகட்டும் சரியா, அந்த வீட்டில் இருக்க அதுக்காக நம்ம ஜிம்மில் அப்ளை விட முடியாது. ஜங்கு தப்பு பண்ணிக்கிறதுலன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அவன் தப்பு சரி பண்ணுவேன். எனக்கு அவன் லவ் பண்ணுறான், அவனே நம்ம பார்த்துருக்கோம் காலையில் லவ், ஆனால் தாண்டி சில விஷயம் நம்ம பண்ணியிருக்கான், அதான் சரி பண்ணி நம்ம கூட்டிகிட்டு வரணும் சரியா, கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போதைக்கு ஜிம்மின் அந்த வீட்டில் இருக்கிற சரியாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஆனால் அம்மா அப்பா கேட்பாங்களே அப்புறம் சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியவேன், அங்கிள் ஆண்டி தெரியவேன் சரியா, அவங்க ரொம்ப சஃபர் ஆகிடுவாங்க. ஏன்னா அங்கிள் ஆண்டி ரொம்ப சென்சிட்டிவ்னு தெரியும், அவங்க வீட்டுக்கு வர சனிலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஆசைப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. நான் சொல்கிறேன் ஓகேவா ஜிம்மு கொஞ்சம், அதாவது இந்த ஆண்டி உடம்பு சொல்லல ஆமாம் அதை சொல்லிடலாம் ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ ஜிம்முக்கு நடந்தாலும் ஐயோ அதெல்லாம் சொல்லக்கூடாது சொன்னால் அங்கிள் ஆண்டி அவ்வளோதான் துடிச்சு போயிடுவாங்க. ஜிவன் ஃபேனோட ஃபர்ஸ்ட் வருஷம் போய் ஆயிருக்கு, அது தாண்டி ஜங்குலாம் கஷ்டப்படுறதுன்னு தெரிஞ்சு அவ்வளோதான் ஆண்டியால் தாங்க முடியாமல் போயிடும் சரியா, சொல்ல வேணாம் சொல்லிட்டாங்க. நல்ல வேலை ஆண்டி வந்துட்டு வில்லேஜுக்கு போனது வந்து ஃபியூனரல் ஃபங்க்ஷன் முடிச்சு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. 3 days ஆகும் வில்லேஜ் படி. இப்போ அதுக்கப்புறம் தான் ஆண்டி வருவாங்க சொல்கிறாங்க. ஆமாம் அன்னைக்கு அம்மா வருவாங்க நினைக்கிறேன் சொல்கிறாங்க. கரெக்டாக ஜேவோட ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜேவ் ஃபோன் பார்க்குறாங்க பார்த்தா அம்மானு வந்துட்டு இருக்கு. இப்போ ஜேவ் கூப்பிட்றாங்க. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவோட அம்மா பார்க்குறாங்க. ஓ பி சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் சொல்கிறாங்க. ஜேவ் இப்போ தான் ட்ரெயின் ஏறி இருக்கேன் சரியா வந்துடுவேன், எனக்கு 3 days ஆயிடுச்சுப்பா, அந்த ஃபியூனரல் ஃபங்க்ஷன் முடிஞ்சு தான் போகணும்னு சொல்கிறாங்க. அப்படியேம்மா ஆமாம் இங்கே பாரு ஜேவ் ஜிம்மில் எப்படி இருக்காங்க, ஜிம் பேபி நல்லா இருக்காங்க அப்படி கேட்குறாங்க. அவர் ஜின்னை பற்றி கூட கேட்கல, அவர் கேட்குறது ஜிம்மினை பற்றி பேபி பார்த்தா கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜேவ் பார்க்குறாங்கம்மா அதே சொல்கிறாங்க. சொல்லுப்பா நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. நான் வந்துடுறேன் சரியா, கொஞ்சம் வர வரைக்கும் நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஜின்னுக்கு சொல்லு சரியா சொல்கிறாங்க. சரிங்கம்மா சார் ஃபோனை வச்சுட்டாங்க. இப்போ ஜேவ் பார்க்குறாங்க. அம்மா வந்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அம்மா ஃபோனில் கூட ஜிம்மினை பற்றி பேபி பற்றி கேட்டிருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை சொல்கிறாங்க. சரி நம்ம நான் பார்த்துக்கிறேன் ஓகே நான் சமாளிச்சுக்கிறேன், நீ எதுவும் வளரட்டாதான் சொல்கிறாங்க. இல்லை நான் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. சரிப்பா சரி போகும். ஜேவ் இன்னும் வீட்டுக்கு போகிறாங்க. 3 days ஆஃப்டர் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டுக்கு பார்க்குறாங்க. நம்ம 3 days ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணிட்டோமா, வீடு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மெயிலில் பார்க்குறாங்க. என்னாச்சு தம்பி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க. பாருங்க ஆண்டி சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. ஆண்டிக்கும் அங்கிளுக்கும் நடந்து தெரிய வேணா சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஹெல்த் இஷ்யூ ஆனதில் சொல்ல வேணா சொல்கிறாங்க. அது எப்படி இப்போ சொல்லாமல் இருக்க முடியும், ஜிம்மி தம்பி எப்படி இருக்காங்க எதுவுமே நீங்கள் சொல்ல சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மி இப்போ நல்லா தான் இருக்கான், அவன் அவங்க வீட்டில் இருக்கா சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்கா இதே ஜிம்மி விட்டு சொல்கிறாங்க. இல்லை அவன் அவங்களோட இன்னாஸ் வீட்டுக்கு போயிருக்கான், அது நம்ம என்னோட வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஏன்பா சொல்கிறாங்க. அது அவங்க ஆண்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அது ஜிம்மி அங்கே இருக்கா, நீங்கள் அங்கிள் ஆண்டிகிட்ட சொல்ல வேணாம், அங்கிள் ஆண்டி ரொம்ப பயப்படுவாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்ல வேணாம் சரியா சொல்கிறாங்க. சரி எல்லாரும் சரி நாங்கள் சொல்லன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஜெவப் பார்க்குறாங்க. பேபியும் ஜிம்மி நம்ம வீடியோ வரும்போது வெளிச்சோடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெவப் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான் இருக்குது சொல்கிறாங்க. சரியாட சொல்லி வா போய் வெளில போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு உட்காராங்க. ஆண்டி காஃபி போட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க காஃபி போடுறாங்க. இப்போ நம்ம ஜெவப் பார்த்துருக்காங்க. அம்மாட்ட எப்படி போய் சொல்கிறது, நம்ம அம்மாட்ட திருப்பி போய் சொன்னதே இல்லையே சொல்லி ஜெவப் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜெவப் ரொம்ப குழந்த மாதிரி இல்லை இருப்பார், ரொம்ப இன்னசென்ட்டாக பார்க்குறாங்க. சேம் டைம் அந்த டே வந்துட்டு ஸ்ட்ராங்காக எதுவும் முடிவெடுத்துக்காங்க தெரியுது எனக்கு. அன்றைக்கி அவங்க பேசுகிறது நான் கேட்டேன், வாங்கி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் கேட்டேன் இதுக்கப்புறம் ஜிம்னு அவங்க கூட தான் இருக்க போகிறாங்களாம்மா, இதுக்கப்புறம் அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது ஜிம்னு அங்கே வச்சுப்பாங்க. என்ன சொல்லிட்டு ஜெவப் பண்ணிக்கிறாங்க. ஜிம்னு இந்த வீட்டோட சனிந்தா அப்புறம் பேபி இந்த வீட்டுக்கு சொந்த மாதிரி நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஜங்க் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்காங்க நாங்கள் சொல்ல மாட்டோம், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், பனிஷ்மெண்ட்டாக கொடுத்து அதுக்கப்புறமா அவன் வந்து தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு பேபி ஜிம் வீடு கூட்டிகிட்டு வரணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவப் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த டேன் எப்படி இருக்காரு, அவ்வளோ அழகாக இருக்காரு, ஆனால் ஏன் அப்படி இருக்காரு ரொம்ப கோவம் வருதில்ல, ரொம்ப கோவக்காராக இருக்காரு, பார்க்க ஜங்குக்கு மாதிரி இருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜோக் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு அவர் பிடிச்சிருக்கே சொல்லி ஜோக் ஒரு மாதிரி நினச்சிட்டு இருக்க. இப்போ அப்படியே அந்த பக்கம் பார்க்குறேன்டா நம்ம டே பார்க்குறாங்க. இறங்க சொல்கிறாங்க. என்ன எதுக்கு நீங்கள் கூட்டிட்டு வந்தாலும் கேட்குறாங்க. வேறு எங்கே கூட்டிட்டு போகணும்னா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் எதுக்கு சொல்லிட்டாங்க உனக்கு அங்கே வீட்டுக்கு போகணுமா கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இல்லை அந்த வீட்டுக்கு போகணும்னு எனக்கு தெரியாமல் தப்புண்டா சரியா, எங்களுக்கு அவனுக்கு தெரியாமல் தான் மேட்ச் பண்ணி வச்சுட்டோம், அதுக்காக நான் நிலக்குள்ள இருக்குன்னு எதுவும் இல்லை சரியா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி டே சொல்கிறாங்க. தப்புண்டா மன்னிச்சிடு சரியா டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. நீட்டன் பண்ணவா அப்படி கேட்குறாங்க. இப்போ மொயின் பார்க்குறா டே அப்படி சொல்கிறாங்க. நீட்டன் பண்ணவா அப்படி கேட்குறாங்க. ஏன்னா டே ரொம்ப இப்படினாக்கா ரொம்ப
ரொம்ப அவ்வளோ சீக்கிரமே இறங்கி போக மாட்டேன், கொஞ்சம் ஆட்டிடியூட் டைப் தான். அவ்வளோ சீக்கிரம் இறங்கி போக மாட்டேன் யாருக்கிட்டையுமே. பாசமாக இருக்கிறது வேற, சில விஷயங்கள் இறங்கி போக மாட்டேன் யாருக்கிட்டையுமே. இப்போ ஜிம் அமைந்து இருக்காங்க, இல்லை வா அப்படி கூப்பிடுறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ பாட்டே தான் கைப்பிடிச்சி ஃபோர்ஸ்லாம் கூட்டிட்டு போகிறாங்க ஜிம் வீட்டுக்குள்ளே. மொபைல் என்ட்ரு பார்க்குறாங்க. ஜிம்மின் தம்பி சொல்கிறாங்க, வாங்க வாங்க அப்படி கூப்பிடுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஆண்டி ரூம் ரெடி ஆகிட்டா சொல்கிறாங்க. ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஜிம் தம்பி ரூம் சொல்கிறாங்க. இப்படியே தான் கூட்டிட்டு போகிறாங்க. கூட்டிட்டு போய்ட்டு ரூம் உட்காராங்க. டே பார்க்குறாங்க. அப்போ டே ஜிம்முக்கு முன்னேற்றம் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு மார்க் என்ன பண்ணுறா அப்படி கேட்குறாங்க. அப்போ ஜிம்மு பெட்டில் உட்காந்துருக்காங்க. டே ஜிம்முக்கு முன்னேற்றம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் கேட்க முடிவு எடுக்க மாட்டேன் சரியா. உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம், ஓகே. உன்னை எதுக்காகவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாதிரி எப்படிலாம் இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படிலாம் இருக்கலாம். உன் கூட நான் சப்போர்ட்டாக இப்போ பிஹைண்ட் அவங்க கூட நான் இருப்பேன் சரியா. நம்ம எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் கஷ்டப்படுத்த மாட்டேன். தப்பு தான் சரியா, எனக்கு நான் கொஞ்சம் இன்னும் விசாரிச்சு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்கணும். தப்பு தான் சரியா, நான் பண்ண தப்பு நானே சரி பண்ணுறேன். சொல்லிட்டே சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஃப்ரீடமாக இருக்கலாம் சரியா. இதுக்கப்புறம் யாரும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருப்பேன், இந்த வீட்டில் சேஃபாக இருப்பேன் அப்படி சொல்லிட்டு டே போயிடறாங்க. ரூம் லாக் பண்ணிட்டு ஜிம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. எதுவுமே சொல்லாமல் அப்படியே அந்த பெட்டை சாஞ்சி இப்போ ஆழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்களாம் முடிவு எடுக்கிறாங்க. ஸ்விமிங் பாட்டுக்கு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே போகிறாங்க. இதுக்கப்புறம் எல்லாமே நான் முடிவு எடுத்துக்க, நான் சரி பண்ணுறேன், நான் பண்ண தப்பு நானே சரி பண்ணுறேன் சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஒயின் பார்த்துட்டு இருக்கோம். ஒயின்டா பேபி கையில் வச்சுட்டு இருக்கா. அங்கே பாரு இன்னும் சொல்கிறாங்க. அப்படியே இன்னும் குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். ஒயின் கூப்பிட சொல்கிறாங்க. பேபி பக்கத்தில் ஒயின் சொல்கிறாங்க. ஒயின் சொல்லிட்டாங்க. ஒயின் அப்படி சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு, அழகாக சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம டேக்கு ரொம்ப நம்ம ஒயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஒயின் டே பார்க்குறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஒயின் பேபி கூட சொல்கிறாங்க, இப்போ என் கூட வர நான் பார்க்கலாம் சொல்கிறாங்க. இப்போ பேபி வந்துட்டு நம்ம டே தூக்க போகிறாங்க. பேபி மூச்சு திருப்பிக்குது. அப்படி உன் அம்மா மாதிரி இல்லை சொல்கிறாங்க. அவனும் எவ்வளோ கோவமாக இருக்கா, இவனும் எவ்வளோ கோவமாக இருக்கான்டா சொல்கிறாங்க. அவன் கோவமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ பேபி தான் வந்துட்டு பார்த்துட்டு முறைக்குது. அப்படி பார்த்துட்டு இருக்கு. என்ன முறைக்கிறாங்க, வாசு கூப்பிடுறாங்க, அது வரமாட்டேங்குது. டே ஃபோர்ஸ் பண்ணி தூக்கிறாங்க. என்ன கோவம் உனக்கு, என்ன கோவம். டே தப்பு பண்ணிட்டேன் சரியா, மன்னிச்சிட்டு இதுக்கப்புறம் இந்த தப்பு பண்ண மாட்டேன் சரியா. சரி பேபி தான் பேபி வந்து பேபி தூக்கிறாங்க. இப்போ டே ஒயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குழந்தை ரிட்டர்ன் அவங்கள்ட்ட வந்திருக்கு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தெரியாமல் டே தப்பு பண்ணிட்டேன் சரி. இதுக்கப்புறம் அம்மா அழுதுக்கு நான் வந்துட்டு ஒரு சின்னதாக கூட அம்மா அழுவிட, அவங்க நம்ம வந்து அழுக்கூடாது சரியா, அழுவிட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் சரியா சொல்லிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் 2 வீட்டில் தான் இருப்பீங்க சரியா சொல்கிறாங்க. பர்மனெண்ட்டாக அப்படி சொல்லிட்டு பர்மனெண்ட்டாக நீயும் உங்கள் அம்மாவும் இனிமேல் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க சரியா. உங்கள் வீடு இதுதான் ஓகேவா சொல்கிறீங்க. இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறீங்க. இதுக்கப்புறம் சேஃபாக இருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்கள் அம்மாவை யாரும் டச் பண்ண முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்கள் அம்மா சேஃபாக இருப்பான். நான் பண்ண தப்பு நானே சரி பண்ணிட்டேன் ஓகேவா. டேட்டு தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிட்டு சொல்கிறாங்க. பேபி டக்குன்னு டேபிள் சிக்ஸ் அடிச்சிருது. அடிச்சிக்கோ ஓகே, எத்தனை அடி கூட அடிச்சிக்கோ, நான் வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. ஏன்னா டேட்டே இதை தப்பு பண்ணிட்டேன், என்னோட சோல் மட்டும் நானே அழிச்சிட்டு சரி, என்னோட ப்ரீஷியஸான ஒரு பேபி நானே அழிச்சிட்டு சொல்லிட்டே சொல்கிறாங்க. பேபி டப்பு டப்புன்னு அடிக்குது டேவோட கணத்தில். நம்ம ஒயின் பக்கம் டே அடிக்காதா சொல்கிறாங்க. அடிக்கட்டும் பரவாயில்ல அடிக்கட்டும் அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. டே ஆனால் நீ என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. பர்மனெண்ட்டாக இங்கே என்ன சொல்கிறாங்க. பர்மனெண்ட்டாக இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பாங்க சரியா. ஜங்குவோட லைஃப்பில் இனிமேல் இவங்க 2 பேரும் இல்லை, இவங்க 2 பேர் லைஃப்பில் ஜங்குக்கு இல்லை அப்படி சொல்கிறாங்க. டே என்ன சொல்கிறாரு கேட்குறாங்க. நான் லீகலாகவே பண்ணுறேன் என் ஓகேவா, எப்படி மேரேஜ் பண்ணி வச்சுமோ அதே மாதிரி அவங்கள்ட்ட வந்து பிரிச்சிடுவான்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இதுக்கப்புறம் ஜங்குக்கிட்ட ஜிம் போக மாட்டான் சரியா சொல்கிறாங்க. அவனுக்கு இருக்குது, ஆனால் அவனுக்கு அதுக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருவான் சரியா. அவன் என் ஜிம்மில் ஹார்ட் பண்ணதுக்கு அவன் என்ன பண்ணியிருக்கான் மொத்தத்துக்கு நான் இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. சின்ன இடத்துல சொன்னாங்க. ஏன்னா ஜிம்மில் தான் ஷேர் பண்ணியிருப்பாங்க, என்ன நடந்து சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது மொத்தத்தையும் நம்ம டேவிட் கேட்டிருப்பாங்க. அவள் விண்டோஸ் டைப்னாக்கா அந்த ரூம்க்கு வெளில கேட்டிருப்பாங்க அந்த டோர் வழியாக. அவர் என்ன சொன்னது, என்ன ஜங்க் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே நைட் அன்றைக்கி என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஜிம்மில் யாரையும் ஷேர் பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ நம்ம டே நினச்சி பார்க்குறோம் என்ன சொல்லி மாட்டிருக்காங்க சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, இருக்குடா நீ வாடா ரிட்டன் ஊருக்கு கொரியாவுக்கு வா உனக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டே நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என் குழந்தையும் சரி இந்த ஜிம்மில் சரி இங்கே தான் இருப்பாங்க சரி, சேஃபாக இருப்பான். அவங்களோட பிளேஸ் இது, அவங்களோட வீடு. ஜிம்மிக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவன் இருக்க விடுவான் சரி. அவனை ஃபோக்கஸ் அவன் வந்து கரியர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவனுக்கு எப்போ செகண்ட் லைஃப்க்கு ரெடியாக இருக்கணும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அவன் எப்போ இன்னொரு லைஃப்க்கு வந்து ரெடியாக இருக்கணும். அப்போ இன்னும் பெட்டர் பர்சனாக பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம். இப்போதைக்கு அவன் ஹாப்பியாக இருக்கணும், அவன் நிம்மதியாக இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும் சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்த்துருக்கா இதெல்லாம் சரி வருமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சரி வரும், நான் பண்ண தப்பு சரி பண்ணி ஆகும் சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜங்கோட வீட்டு பார்க்கலாம்டா. இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஈவினிங் டைம் ஆகுது. ஜங்கோட மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ ஜங்கோட அம்மா வராங்க. ஜெஹாப் ஜிமின் அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம சின்ன ஜெஹாப் தான் மாதிரி உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா வந்து ஜெஹாப் அம்மா சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. பிஎஃப் ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு பார்த்துக்கிறாங்க அம்மா அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெனி பார்க்குறாங்க. ஆண்டி எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கேன் ஜென்னி எப்படி பாருக்கா கேட்குறாங்க. நல்லா இருக்கா ஆண்டி எங்கே சொல்கிறாங்க. ஃபியூனரல் ஃபங்க்ஷன் முடிச்சு 10 days முடிச்சு எனக்கு இல்லைக்கா மறுபடியும் போக வேண்டியதாக இருக்குமா, அதான் 3 நாள் அங்கேயே ஸ்டே பண்ணி எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஆண்டி எனக்கு தனியாக சொல்கிறாங்க. இல்லைப்பா அங்கே கொஞ்சம் பேருக்கு ஹெல்ப் பண்ணாங்க, ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அங்கிள் எனக்கு கால் பண்ணாரு, எனக்கு கால் ரீச் ஆக மாட்டேங்குது, வந்து நெட்ஒர்க்கே இல்லை சொல்கிறாங்க. எனக்கு எனக்கு உங்களுக்கே கால் பண்ண முடியல. இன்றைக்கி தான் கொஞ்சம் எனக்கு ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நெட்ஒர்க்கே கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. வில்லேஜ் இல்லையா சொல்கிறாங்க. ஆண்டி ஜங்குக்கும் ஃபோன் பண்ணல, அப்புறம் அங்கிளும் ஃபோன் பண்ணல சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே
வந்துருவாங்க 2 டேஸ்ல வந்துருவாங்க வந்து பார்த்துக்கலாம். எங்க ஜிமின் கேட்குறாங்க. ஆண்டி எது சொல்றாங்க சொல்லுப்பா ஜிமின் எங்க பேபி எங்க அப்படி கேட்குறாங்க. என் கிராண்ட் சன் அப்படி கேட்குறாங்க. அது ஆண்டி சொல்றாங்க சொல்லுப்பா சொல்றாங்க. ஆக்சுவலாக டேவோட அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ ஆண்டி சொல்றாங்க. டேவோட அம்மாவுக்கு என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்து சொல்றாங்க. என்னன்னு ஆமா அவங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்துச்சு. அவங்க பையன் இறந்தப்போ இப்போ கொஞ்சம் சிவியர் ஆகிட்டு சர்ஜரி பண்ணிட்டாங்க சொல்றாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் தான் சொல்றாங்க. அப்படியே ஆமா அப்போ ஜிமின் வந்து பார்க்க வந்தாங்க. ஜிமின் பேபி வந்திருந்தாங்க. அப்போ ஆண்டி கேட்டாங்க ஒரு 1 வீக் நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறோம் சொல்றாங்க. இப்போ ஜேவை பார்க்குறேன் என்ன சொல்லிட்டேன்னா சின்ன போய் சொல்றாரு. இவர் பார்த்துட்டே இருக்காங்க. ஜேவு குறுக்குன்னு அந்த பேச ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு சொல்றாங்க ஜோக்கடம்மா கிட்ட என்னப்பா சொல்லிட்டு ஆமாட்டி அவங்க ஆசைப்பட்டாங்க. அவங்க ஹெல்த் சரியில்லை. சரி பேபியும் ஜிம் அங்கே இருந்தாக்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. அது மட்டும் ஜவுக்கு தான் கில்லி அதை நானும் அனுப்பி வச்சுட்டேன் சொல்றாங்க. அப்படியா நல்ல விஷயம் தான் இருந்தாலும் ஜவுக்கு தான் கோவப்படான்னு சொல்றாங்க. அது பார்த்துக்கலாம் ஏன்னா அவங்க கொஞ்சம் ஹெல்த் முடியாமல் இருக்கு. அவங்க கிராண்ட்சனை பார்த்தா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா சரி சரி அதுவும் நல்ல விஷயம் தான். இந்த எனக்கு ஒரு மாதிரி இருக்கே வீட்டில் ஜிம்மும் பேபி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இல்லாண்டி நான் கொஞ்சம் டேஸ் தான் வந்துடுவாங்க சொல்றாங்க. அப்படியா சரி நம்ம போய் பார்த்துட்டு வரலாமா அவங்க அம்மா எப்படி இருக்காங்க சொல்றாங்க. கொஞ்சம் பரவாயில்ல அப்படி சொல்றாங்க. இன்னும் 2 டேஸ் டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க சொல்றாங்க. அப்படியா ஆமா சொல்றாங்க. சரி ஓகேப்பா நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அவங்களுக்கும் அவங்க இம்பார்ட்டன்ட்லாம் சொல்றாங்க. ஆமா சொல்லுங்க ஜின்னு சொல்லிருக்காங்க. நல்லா ஜங்கு இல்லைனாக்கா பாசிட்டிவ் இருப்பான்னு சொல்றாங்க. இப்போ ஜங்கு நேம் கிடையாது ஜின்னு கோவம் அவர் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே ஆண்டி பாவம் அவங்களுக்கு தெரியாது சார் விட்டுருக்காங்க. இப்போ ஜவாப் தான் அம்மா சொல்றாங்க. என்ன ஜவாப் சொல்றாங்க அது சொல்றாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக பிடிச்சிட்டு வந்துடுறேன் சொல்றாங்க. இப்போ சின்ன போங்க ஆண்டி நான் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ சின்னதான் ஜவாப்ல அம்மா போனதுங்க பாரு ஆண்டி தான் சொல்லக்கூடாது சரியா சொல்றாங்க. ஏங்க அம்மாட்ட போய் சொல்லக்கூடாது சொல்றாங்க. ஏய் பாரு போய் தான் சொல்லி ஆகணும். இப்போ சரியா ஆண்டிலாம் ரொம்ப ஓடி பண்ணுவாங்க. ஜவுக்கு வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் சரியா சொல்றாங்க. அப்படி ஆமாம் சொல்றாங்க. அதுக்கு அமைதியாரு சரியா சொல்றாங்க. சரி அப்படி ஜவாப்பு சொல்லிட்டு பேச ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்காரு. சின்னதான் இவங்க ஒருத்தன் குழந்தை மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படி நம்ம ஜவுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு விளையாடுறாங்க. இப்போ சின்னதாக ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க சாப்பிட்டுருக்காங்க. அப்படி ஃபாரின்ல பார்க்கலாம்டா நம்ம ஜாங்க் தான்ப்பா எப்போதான்ப்பா மீட்டிங் முடியும்னு சொல்றாங்க. டே இப்போ 2 டேஸ் தான்டா முடிஞ்சுன்னு சொல்றாங்க. 2 டேஸ் எவ்வளோ டேஸ் தான் சொல்றாங்க. 5 டேஸ் அவன் 3 டேஸ் தானே ஆகுது எதுக்கு இப்படி குடிச்சிட்டு இருக்காங்க அப்படி கேட்குறாங்க. அப்போ அதை சொல்றாங்க புரியுது பேபியும் ஜிம்மி மிஸ் பண்ண சொல்லிட்டு கொஞ்சம் பொறுத்துக்கோ சரியா சொல்லிட்டு நாளைக்கு மீட்டிங் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படி சொல்றாங்க. என்னத்தா சார் ஜாங்க் திரும்ப கோவமா இருக்காங்க. சரிப்பா போயிடலாம் சரியா அவங்க இங்கே இன்டர்நேஷனல் காலம் வந்து கரெக்டாக மட்டும் சொல்றாங்க. அது பிளேஸ் அப்படி லொக்கேஷன் அப்படி இருக்கு. இங்கே வந்துட்டு டவர் கிடைக்கான்னு சொல்றாங்க. என்ன டவர் கிடைக்காதோ அப்படி சொல்லிட்டு ஜாங்க் கோவம் எனக்கு அங்கேருந்து கால் கரெக்டாக மட்டும் இன்டர்நேஷனல் கால் வந்துட்டு இப்போ அவங்க ஃபாரினர் கால் இன்டர்நேஷனல் கால் தானே பண்ணி ஆகணும். கால் போக மாட்டேங்குது லோக்கல் கால் தான் போயிட்டு இருக்காரு. ஜங்க் ரொம்ப கோவத்தில் இருக்காரு. சரி விடு சரியா நிறைய திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண நைட்டு ஓகேவா 2 டேஸ்ல ஊருக்கு போயிடலாம் சரியா சொல்றாங்க. போகணும் சீக்கிரம் அப்படி சொல்றாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க அவ்வளோ பாசம் அப்படி சொல்றாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க பின்னா சொல்றாங்க. சரி சரி புரியுது அப்படி சொல்றாங்க. காய் சொல்லிட்டு இருக்காங்க. ஜங்க் எப்படா ஊருக்கு போவோம் எப்போ ஜிம்ல பார்ப்பன்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்த்தா அமைதியாக பார்த்துருக்காங்க. வீட்டில் எதுவுமே சொல்லாமா இப்போ பேபி தான் வந்துட்டு அம்மா அப்படி கூப்பிடுது. இப்போ நம்ம ஜாயின் பார்க்குறேன் இந்தடா இவன் என்ன இப்போ முன்னாடி எங்கிட்ட அப்படி தானே இருப்பான் அப்பெல்லாம் கேட்க மாட்டான் அம்மான்னு சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் விவரம் தெரியாது இப்போ விவரம் தெரியுதா சொல்றாங்க. ஏன்னா இப்போ வந்து 10 months பேபி ஆயிடுச்சு ஜிம் பேபி வந்துட்டு அப்புறம் குழந்தையா இருந்திருக்கும். அதை யாருக்கிட்டே இது யார் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு விவரம் தெரியுதுல்ல அதுக்கு அம்மா கரெக்டாக தெரியுது. இப்போ ஜிம் பார்க்குறது என்னம்மா சொல்றாங்க. அம்மா அப்படி ஜிம் தான் பேபி தான் ஜிம்லேயே பார்த்துட்டு இப்போ ஜிம் போயிட்டு ஜிம்ல பேபி சிக்கன் கிஸ் பண்ணுறாங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ பேபி ஜிம்ல படுத்து குடிச்சிச்சாரு சொல்லிட்டு ஜிம் டாக் தராங்க. பையன் பார்க்குறா சரி ஜிம் அப்படி ஃபுட் எடுத்து வரா சொல்லிட்டு போயிடறான். ஜிம்ல அமைதியாக இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜம்கோட அம்மா கிட்ட ஜிம்முக்கு கால் வருது. ஜிம் பார்க்குறாங்க ஃபோன் வந்துருக்கு வீடியோ கால் வந்துட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க ஆண்டி அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பேபி வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு ஜிம்னே நம்ம ஜிம் தான் ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ ஆண்டி சொல்றாங்க. ஜிம்னு அப்படி கூப்பிட்றாங்க. ஆண்டி சொல்றாங்க இங்கே பாருப்பா சொல்றாங்க. சரி அது நெக்ஸ்ட் வாரம் போடலாம் நெக்ஸ்ட் வாரம் பார்க்கலாம். ஓகே பாட்டி கிரீவன்.